ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மு பேசுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னோட டிஎன்பிஎஸ்சியில் 2011 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒருவர் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி இருக்கைகளை ரூபாய் 2400க்கு வாங்குகிறார். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும் போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறார் எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலி. மேஜைனா டேபிள், நாற்காலினா சேர். அப்போ 3 டேபிள் பிளஸ் 12 சேரும் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாருன்னா 2400 ரூபாய்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, மேஜைனா டேபிளை வந்து 20% லாபத்துக்கு விற்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து 2400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுல டேபிளை மட்டும் 20% லாபத்துக்கு விற்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 3 டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, 3T வந்து என்னன்னா 20% லாபத்துக்கு. அப்போ 20% அப்படின்னு எழுதணும். பிளஸ் 12 சேரை எத்தனை பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்கிறாருன்னா 10%. அப்போ இன்ட்டு 10% அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 300 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த மாதிரி ஏன் எழுதுறோம்னா, இப்போ பாருங்க, இது ஒரு ஈக்குவேஷன் தெரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதுல இருந்து தான் ஒரு டேபிள் ஒரு சேரனுடைய விலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணலாம், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? 20% 20/100 போடலாமா? அப்போ 3 டேபிள் இன்ட்டு 20/100 பிளஸ் 12 சேர் இன்ட்டு 10/100 ஈக்குவல் டு 300. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், 1 2 2 I 2 10, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், I 2 10 6 2 12. அப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? அப்போ 3/5 டேபிள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. பிளஸ் இங்க வந்து 6/5 சேர். ஓகேவா? அப்போ 6/5 C is equal to 300 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு நமக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, கீழே இருக்கிறத அந்த சைடு கொண்டு போயிடலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. அப்போ அந்த சைடு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டேபிள் பிளஸ் 6 சேர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து டிவிஷனா இருக்குது, அந்த சைடு போனா மல்டிபிளிகேஷனா மாறிடும். அப்போ 5 15 2 0 ஆயிடும். ஓகேவா? அப்போ நமக்கு இதுதான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு டேபிளுக்கான ரேட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க, இங்க 3 டேபிள், இங்க 12 சேர், இங்க 6 சேரா. அப்போ இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா சேர் கேன்சல் ஆயிடும், டேபிள் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 டேபிள் பிளஸ் 12 சேர் இஸ் ஈக்குவல் டு, இதையும் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 3000 சொல்லி கிடைக்குமா? இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3 டேபிள் பிளஸ் 12 சேர் இஸ் ஈக்குவல் டு 2400 அப்படின்னு சொல்லி இருக்குதா? இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் ஆயிடும், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் ஆயிடும், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் பண்றோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்றோம். நம்ம பண்ணோம்னா இங்க என்ன ஆகும்? 6ல 3 போச்சுன்னா நமக்கு 3 டேபிள் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? பிளஸ் மைனஸ் 12C கேன்சல் ஆகி 0 ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னா, மைனஸ் பண்ணோம்னா 0க்கு 0 0, 10ல 4 போச்சுன்னா 6, மீதி 1 2. அப்போ 600ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ 3 டேபிள் 600னா நமக்கு 1 டேபிள், அதாவது ஒரு மேஜையினுடைய விலை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 3s are 3, 2 3s are 6, அப்போ 200 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ 1 டேபிள்னோட விலை எவ்வளவு? 200 ரூபாய். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 200 rupees அப்படின்றதா ஆன்சர். ஓகேவா? இந்த சமயம் இப்படி போட்டாதான் நமக்கு ஆன்சர் வரும். என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன், அவங்க கொடுத்துட்டு இன்னொன்னு வந்து சேர்ல வந்து பாத்தீங்கன்னா 10%, டேபிள்ல வந்து 20% சேர்ந்தோம்னா நமக்கு 300 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை வச்சு நம்ம ஈக்குவேஷனா கொண்டு வரோம். எப்படின்னா 20% வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து 3/5 டேபிள் பிளஸ் 6/5 சேர்ன்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறமா 5ன்றது காமனா வச்சோம்னா எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். இங்க வந்து 5 5ன்னு காமனா இருக்கா? அப்போ காமனா வச்சோம்னா 3 டேபிள் பிளஸ் 6 சேர் டிவைடட் பை 5ன்னு வரும். அந்த டிவைடட்ல இருக்கிற 5 அந்த சைடு போனோம்னா மல்டிபிளிகேஷன் ஆயிடும். அப்புறம் என்ன ஆயிடும்? 3000 ஆயிடும். ஓகேவா? இப்போ வந்து சேரையும் கேன்சல் பண்ணாதான் நமக்கு ஒரு டேபிளோட ரேட் கிடைக்கும்.
அதனால சேரையும் கேன்சல் பண்ணி டேபிளோட ரேட்டை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த சம்மு? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே இப்போ இந்த சம் பாருங்க. அதே மாதிரி தான் இதுவும். நாட்காலியை 7% நஷ்டத்திற்கும் மேஜையை 17% லாபத்திற்கும் ஒருவர் விற்றால் அவன் ரூபாய் 291 லாபம் அடைகிறான். இதையே நாட்காலியை 7% லாபத்திற்கும் மேஜையை 12% லாபத்திற்கும் விற்றால் அவன் பெறும் லாபம் ரூபாய் 400 எனில் மேஜையின் உண்மையான விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சமம் அதே மாதிரி போடலாம் பாருங்க. நாட்காலியை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நாட்காலியை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மேஜைய ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நஷ்டம்னா மைனஸ்ல போடணும், லாபம்னா பிளஸ்ல போடணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7% நஷ்டம் சொல்லியிருக்காங்க. அப்போ -7/100 பர்சன்டேஜ் இல்லையா, அதனால பை 100 போடுறேன். நாட்காலினா எக்ஸ் போட்டுக்கோங்க. நஷ்டத்திற்கும் பிளஸ் மேஜையை வந்து 17% லாபம், அதனாலதான் பிளஸ் போட்டிருக்கிறேன். 17% பை 100 ஒய், மேஜைனா ஒய்ன்னு போட்டுக்கலாம். அவன் வந்து 290 லாபம் அடைகிறான். அப்போ பிளஸ்ல தான் வரும், 296 ரூபாய். ஓகேவா இந்த ஸ்டெப்பு? நெக்ஸ்ட் பாருங்க. இதையே நாட்காலியே 7% லாபத்திற்கும் 12% லாபம், ரெண்டுமே லாபம். அப்போ ரெண்டுமே பிளஸ்ல போடலாம். அப்போ 7%னா 7/100 எக்ஸ் பிளஸ் 12/100 ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 400 ரூபாய்க்கு ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க கீழே இருக்குது இல்லையா, அதை அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ என்ன வரும்னா நமக்கு மைனஸ் வந்து இந்த சைடு போட்டு பிளஸ் வந்து இந்த சைடு போடலாம். இப்போ பாருங்க என்ன வரும்னா 17y மைனஸ் 7x இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா 296 × 100 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ பாருங்க அதே மாதிரி இதை எழுதலாம். ஒய்யை இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. 12y பிளஸ் 7x. ஏன் இந்த சைடு மாற்றி எழுதுறேன்னா மைனஸ் குறி இந்த சைடு போறக்காக தான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே கூட எழுதுறேன்னா எழுதிக்கலாம். இந்த சைடு வந்து 400 இன்ட்டு இந்த சைடு வந்து 100 வந்துச்சுன்னா இப்படி ஆயிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா? இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க -7x பிளஸ் 7x டைரக்டாவே அடிச்சிடலாம் மாதிரியே. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையுமே பிளஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கும், நமக்கு 17 12 பிளஸ் பண்ணணும். அப்போ 7 2 9 29y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இது பாருங்க 100 100ன்னு காமனா வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள வந்து என்ன இருக்கும், 296 பிளஸ் 400 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இதை வந்து இப்படி எழுதலாம். ஏன்னா ரெண்டு பக்கமே 100 இருக்குது, அதனால 100 காமனா எடுத்துட்டோம்னா 296 பிளஸ் 400ன்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே பிளஸ் பண்றோம், அதனாலதான் பிளஸ் குறி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், நமக்கு இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 100 இன்ட்டு 500 696 பை இந்த 29 இங்க வந்துடும். 29ஆல அடிச்சோம்னா ஒரு 29 29, 2 29 58 வரும். மீதி வந்து பாத்தீங்கன்னா 11 116ன்னு கிடைக்கும். 4 29 116 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது, 2400 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. ஒய்னா என்னது, ஒய்னா மேஜை. அப்ப என்ன ரேட் கேட்டிருக்காங்க, மேஜையினுடைய உண்மையான விலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் தான் நமக்கு தேவை, அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு, 2400 ரூபாய். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 2400 rupees அப்படின்றது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? போன சம்மில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவனே கொடுத்துருந்தாங்க, ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுலயும் ரெண்டுமே அவங்களே வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, இந்த சம் பாருங்க. திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து கரூருக்கு 3 பயணச்சீட்டுகளும், இதுவும் அதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு மாதிரி வச்சுனே போடலாம் பாருங்க. திருச்சியிலிருந்து கரூருக்கும் புதுக்கோட்டைக்கும் டிக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ இத்தனை டிக்கெட் இத்தனை ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தனித்தனியா கரூருக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகுது, புதுக்கோட்டைக்கு எவ்வளோ டிக்கெட் ஆகுதுன்ற மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரூரை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், புதுக்கோட்டையை ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
கரூர் அப்படின்றத நம்ம எக்ஸ், அதாவது திருச்சியிலேருந்து கரூருக்கு வரதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். திருச்சி டு கரூர். ஓகேவா? திருச்சி டு கரூருக்கு எக்ஸ்னும் திருச்சி டு புதுக்கோட்டைக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிக்கெட் தான் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரூருக்கு 3 டிக்கெட். அப்போ கரூர்னா 3x அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் புதுக்கோட்டைக்கு 2 டிக்கெட். அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 85 ரூபாயா, 85 rupees. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, கரூருக்கு 2 பயணச்சீட்டு. அப்போ 2x ப்ளஸ் புதுக்கோட்டைக்கு 1 பயணச்சீட்டு. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோவா, 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 50 rupees. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுட்டு சம் போட வேண்டியதான். போன சம் போட்ட மாதிரியே போடுங்க. இதில் பாருங்க, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதை 2ஆல் பண்ணோம்னா 2 2s are 4x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். 1 3 வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை வந்து மைனஸ் பண்ணலாம். பண்ணோம்னா 4 3 போச்சுன்னா மைனஸ் எக்ஸு, இந்த 2xக்கு இந்த 2xக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 85லேருந்து 100லேருந்து 85 போச்சுன்னா -15 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 rupees அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. எக்ஸ்னா என்னது, கரூருக்கு. அப்போ திருச்சி டு கரூருக்கு எவ்வளவு, 15 ரூபாய். அப்போது இங்கே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கரூர் தான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் தான் புதுக்கோட்டை. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 15 அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15 20 ரூபாய். இன்னொன்று கண்டுபிடிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதனால இப்படி தான் வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? அதே மாதிரி சம்மு தான், ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனாக மேக் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் தனது லாபத்தில் 5ல் 1 பங்கை தன் மேலாளருக்கு கொடுக்கிறார். மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3ல் 1 பகுதியை தன் உதவியாளருக்கு தருகிறார். உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி ரூபாய் 100 ரூபாய். கடைக்காரரின் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி போடலான்னு பாருங்க. இதுல அமௌண்ட் அப்படின்றது இந்த லாஸ்டா தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, கடைசியா கொடுத்துருக்கிறது யாருன்னா உதவியாளர். அப்ப யார் யார் இருக்காங்க முதல்ல போட்டலாம். ஃபர்ஸ்ட் கடைக்காரர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலாளர், அதுக்கப்புறம் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. உதவியாளருக்கு எவ்வளவு கிடைக்குதா, அவர் பெற்ற தொகையில் பாதி தான் 100 ரூபாயா. பாதி 100னா அப்புறம் ஃபுல்லா எவ்வளவு வாங்கியிருப்பாரு, கண்டிப்பா 200 ரூபாய் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ இந்த 200 ரூபாய் அப்படின்றது யாரு கொடுத்ததா இருக்கும், மேலாளர் கொடுத்ததா இருக்கும். அப்போ மேலாளர் எவ்வளவு கொடுத்திருக்காரு, மேலாளர் தனக்கு கிடைத்ததில் 3ல் 1 பகுதியை தான் கொடுத்திருக்காரு. அவர் கிடைச்சதுல 3ல் 1 பகுதி, அப்போ 1/3 பார்ட் தான் எவ்வளவா, 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் தான் அவருடைய கிடைச்ச அமௌண்ட். அப்போ அந்த 3ன்றது இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ எவ்வளவு ஆயிடுச்சு, 3 2s are 6. அப்போ 600 கிடைச்சிருக்கா. அப்போ மேலாளருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 600 rupees கிடைச்சிருக்கு. இந்த 600 rupees யார் கொடுத்தது, கடைக்காரர் தான் கொடுத்திருப்பாரு. கடைக்காரர் எவ்வளவு கொடுத்தாரு, அவருடைய பங்குல 5ல் 1 பகுதியை தான் கொடுத்திருக்காரு கடைக்காரர். அப்போ அவருடைய பங்கை முழுசா கொடுக்கல, அவர் பங்குல 5ல் 1 பகுதினா 1/5. 1/5 தான் எவ்வளவா, 600. ஓகேவா? அப்போ அவருடைய ஃபுல் அமௌண்ட் அப்படின்றது எவ்வளவுனா எக்ஸ் தான். அப்ப அந்த 5ன்றது இந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 5000 30. அப்ப ஆல்ரெடி 2 0 இருக்கா. அப்ப 3000 ரூபாய். அப்ப கடைக்காரர் பெற்ற லாபம் எவ்வளவு, 3000 ரூபாய் அப்படின்றது தெரியுது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 3000 rupees அப்படின்றதா. ஓகேவா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ருபீஸ் கடைசியா கொடுத்துருக்காங்களே, அப்ப கடைசியில இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் தன்னிடம் இருந்த ரூபாய் 5 அடக்க விலையுள்ள 50 கிலோ அரிசியையும் ரூபாய் 7 அடக்க விலையுள்ள 35 கிலோ அரிசியையும் ஒன்றாக கலந்து கிலோ 6 ரூபாய் 50 விற்றால் அவருக்கு கிடைக்கும் லாபத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாபத்தினுடைய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 5 ரூபாய் அப்படின்னு இருக்கிற அரிசி வந்து 50 கிலோ இருக்கான், 7 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கிற அரிசி வந்து 35 கிலோ இருக்கான். இது ரெண்டையும் ஒன்னாக கலந்துட்டு 6 ரூபாய் 50 சொல்லி வித்தோம்னா அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்ப 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி எத்தனை கிலோ இருக்குது, 20 கிலோ இருக்கா, இல்ல 50 கிலோ இருக்கு. 5 ரூபான்னு சொல்லிட்டு 50 கிலோ அரிசி இருக்குதா. அப்ப இதனுடைய ரேட் என்ன இருக்கும் நமக்கு,
5×25 250 ரூபான்னு சொல்லி வருமா? சாரி, 20 கிலோ தான் வரும். 20 5 ரூபாய் அடக்க விலையுள்ள 20 கிலோ அரிசி தான் வரும். அப்போ 5 ரூபான்னு சொல்லிட்டு 20 கிலோ அரிசி இருக்கான். அப்போ மொத்தமா அவருக்கு எவ்வளவு ரேட் இருக்கும்? 2 10 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 35 கிலோ அரிசி இருக்கான். அப்போ மொத்த ரேட் எவ்வளவு வந்தது பாத்தீங்கன்னா 5035 5 மிச்சம் 3 7 21 3 24. அப்ப 245 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கும். இது வந்து ஓல்டு ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா 6 ரூபா 50 பைசான்னு போட்டு ஒரு நியூ ரேட் நமக்கு கிடைக்கும். நியூ ரேட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 6 ரூபா 50 பைசா இல்லையா? அதனால இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, மொத்தம் எவ்வளவு வித்திருக்காங்கன்னா 245 பிளஸ் ஒரு 100 ரூபாய் சேர்த்தனோம்னா நமக்கு 345 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க. மொத்தமா அவங்க கிட்ட இருந்த அரிசியினுடைய வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 30 55 கிலோ அரிசிய 55 கிலோ அரிசிய 5 ரூபாய் 7 ரூபாய்ன்னு சொல்லி வித்தா அவருக்கு வந்து 345 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்திருப்பாங்க. இந்த 55 கிலோ அரிசிய ஒன்னா சேர்த்து 6 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி வித்தாங்கன்னா 55 கிலோ அரிசிய 6 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க. அப்ப புதுசா ஒரு ரேட் வந்திருக்கும் இல்லையா? அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5×25 5 மிச்சம் 2 5 30 32 325 5 7 5 3 0 புள்ளி. அப்போ 357 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி வித்திருக்காங்க. அப்போ ஓல்டு ரேட் எவ்வளவு? 345 ரூபா. நியூ ரேட் எவ்வளவு? 357 ரூபா 50 பைசா. அப்ப அவருக்கு லாபம் தான். எவ்வளவுன்னு பாருங்க. அப்போ 357 ரூபா 50 பைசால இருந்து 345 ரூபா போனா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 50 7 5 போச்சுன்னா 2 5 4 போச்சுன்னா 1. அப்போ 12 ரூபா 50 பைசா லாபமா கிடைச்சிருக்கும் இல்லையா? கடைக்காரருக்கு 12 ரூபா 50 பைசா லாபம். அவங்க வந்து பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க. இது எப்படி பர்சன்டேஜ்ல போடலாம்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளவு? 12.50 பைசா வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருந்திருக்கு? பழைய ரேட்டு தான் நமக்கு காஸ்ட் பிரைஸ் இல்லையா? 345 ரூபாய். அப்ப அதை கீழே எழுதுங்க. 345 இன்ட்டு 100 இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 1250 ரூபா அப்படின்னு சொல்லி வரும். கீழே வந்து 345 அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 5ஆல் அடிச்சோம்னா 2 5 10 5 25 0. இது 5ஆல் அடிச்சோம்னா 6 5 30 9 5 45. இதுக்கு மேல இதை அடிக்க முடியாது. அப்படியே டைரக்டா அடிக்க வேண்டாம். அப்ப டைரக்டா அடிச்சோம்னா 3 69 பாத்தீங்கன்னா 207ன்னு வருது. அப்ப மீதி எவ்வளவு இருக்குன்னா 207னா 250ல 207 போச்சுன்னா 43 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 3 மீதி 43 இருக்கும். 43 வந்து 69ல அடிக்க முடியாது. அப்ப அது அப்படியே வச்சுக்கலாம். 43/69 அப்படின்னு சொல்லி வரும். அப்ப இதுதான் ஆன்சர். எவ்வளவு? 3 43/69 அப்படின்றது ஆப்ஷன் டில இருக்கா? அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரேட் கொடுத்துருக்காங்களே, அது ஓல்டு ரேட் ஆகும். புதுசா ரெண்டையும் கலந்தக்கப்புறம் ஒரு ரேட் கொடுக்குறாங்களே, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கீழே என்ன போடணும்னா எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் தான் போடணும். ஓகேவா? கடைக்காரனுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 345 ரூபாய் தான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பாக்குறதுக்காக தான் ரெண்டையும் கலந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அவர் வந்து வித்திருக்காரு. ஓகே, புரிஞ்சுச்சா இந்த சம்? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. குமார் என்பவரின் மாத சம்பளம் ரூபாய் 54,000. அதில் 1/6 பாகம் வாடகைக்கு, 1/3 பாகம் கல்விக்கு, 1/4 பாகம் போக்குவரத்திற்கு செலவு செய்கிறார். மீதியை சேமித்து வைக்கிறார் எனில் சேமிக்கும் தொகை எவ்வளவு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பவுமே எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி போட சொல்லியிருக்கிறேன். இப்போ டோட்டல் சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 54,000 இல்லையா? இந்த 54,000 ரூபாய் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/4 பார்ட், அப்புறம் 1/3 பார்ட், அப்புறம் 1/4 பார்ட் இல்லையா? சாரி, 1/6 தான். அதான் தப்பா எழுதிட்டேன். 1/6 பார்ட், 1/3 பார்ட், 1/4 பார்ட்டா. இதை வந்து முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12 பார்ட்டா கிடைக்குமா? மொத்தமா 12 பார்ட் கிடைக்கும். 6 3 4 எல்சிஎம் எடுத்தோம்னா 12 பார்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப இந்த அமௌண்ட்டை 12 பகுதியா பிரிச்சுட்டோம்னா தான் நமக்கு தனித்தனியா போடும்போது ஈஸியா இருக்கும். அப்போ 54,000 12ஆ பிரிக்கணுமா? 54,000 12ஆல அடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க.
ஒரு 12 12 4 12 48 மீதி 6 வரும் 60 12 60 மீதி 2 0 அப்போ 4500 ரூபான்னு சொல்லி கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது? ஒன் பார்ட் அப்படின்றது எவ்வளவு? 4500 ரூபாய். ஓகேவா? இப்ப பாருங்க, நமக்கு இங்க எல்சியம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை பாருங்க. 12 பார்ட்னா இங்க எவ்வளவு வரும்? 1 6 6 2 6 12. அப்ப இங்க 2 பார்ட் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? 4 பார்ட் இருக்கும். இங்க எவ்வளவு இருக்கும்? 3 பார்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2 4 6 6 3 9 பார்ட் இதுல வந்துருச்சு. அப்போ 9 பகுதியை வந்து செலவு செஞ்சிடறாரு, மீதி இருக்கிறத வந்து சேவிங் பண்ணிருப்பாரு. அப்போ 12 பார்ட்ல 9 பார்ட் போயிடுச்சுன்னா எவ்வளவு நமக்கு தெரியுமா? 12 பார்ட்ல 9 பார்ட் செலவு செஞ்சிடறாரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? நமக்கு 3 பார்ட் இருக்குது. அந்த 3 பார்ட் தான் என்னது? சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் தானே எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சேமிக்கும் தொகை எவ்வளவு? அப்போ 3 பார்ட்னா கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1 பார்ட்ன்றது 4500 ரூபாய்னா 3 பார்ட் எவ்வளவு? இன்ட்டு 3 போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 5 15க்கு 5 மிச்சம் 1 4 12 1 13 2 0. அப்ப எவ்வளவு சேவ் பண்ணிருக்காருன்னா 13500 ரூபாய் சேவ் பண்ணிருக்காரு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13500 ரூபாய். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா கீழே இந்த மாதிரி ரேஷியோல கேட்டாங்கன்னா மொத்தமா வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா 12 பகுதியா நமக்கு கிடைக்கும். 12 பகுதியில எவ்வளவு பகுதி வந்து செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுல வந்து 2 பகுதி, இதுல 4 பகுதி, இதுல 3 பகுதி செலவு பண்ணிருக்காரு. அப்ப மீதி இருக்கிற 3 பகுதி தான் மொத்தமா பாத்தீங்கன்னா 9 பகுதின்னு வரும். அப்போ 9 பகுதி செலவு பண்ணிட்டாருன்னா மீதி இருக்கிற 3 பகுதி தான் செலவு பண்ணாத பகுதி. அதே தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பகுதின்றது 4500 எப்படி கண்டுபிடிச்சோம் தெரியும் இல்லையா? 54,000த்துல 12 பகுதியா பிரிச்சுட்டு ஒரு பகுதி 4500 கண்டுபிடிச்சோம். அதோட 3ஆல பெருக்கட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சுச்சு இந்த சம்ம? அடுத்தது பாப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராவ், கவுல், பன்சால் ஆகியோர் முறையே 1/3 பங்கு, 1/4 பங்கு, 1/5 பங்கும் மீதிய அகர்வால் அவர்களும் முதலீடு செய்கின்றனர். லாபத்தொகை 9,84,000 ஆனது முதலீட்டுக்கு தகுந்தாற்போல் பங்கீடு செய்யப்பட்டால் அகர்வால் அடைந்த லாபத்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. முன்னாடி போட்டாலே அதே மாதிரிதான் இந்த சம் போடணும். இன்வெஸ்ட் பண்ணாலும் அல்லது ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணாலும் அவங்க வந்து எத்தனை பகுதியா பிரிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? லாபத்தொகையை வந்து பிரிச்சுக்கிறாங்களாம். ஓகேவா? அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் லாபத்தொகையை வந்து பிரிச்சுக்க போறாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 9,84,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். பங்கு தான் கொடுத்துருக்காங்களா, டோட்டலா எத்தனை பார்ட்னு கண்டுபிடிச்சு தனித்தனியா அவங்க எத்தனை பார்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல அகர்வால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றத பார்த்து எடுக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 கொடுத்துருக்காங்க, 1/4 அப்புறம் 1/5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இது கால்சியம் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 3 4 12 12 5 60. அப்போ 60 பார்ட் கிடைக்குது, 60 பங்கு. ஓகேவா? இவங்க 4 பேரும் சேர்ந்து 60 பங்கு வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து தனித்தனியா பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ராவ் அவங்களுக்கு எவ்வளவு போடுறாங்க? 1/3. அப்போ 60ல 1/3னா 60/3 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 1 3 3 2 3 6 20 பங்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1/4ல 60 இன்ட்டு 60. அப்போ எவ்வளவு வருங்க? 4 4 4 5 20 15 பங்கு. அடுத்தது யாரு? 1/5. அப்போ 1/5ல 60 பங்குனா எவ்வளவு ஆச்சு? 12 இல்லையா? அப்போ டோட்டலா பாருங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 32 42 47. அப்ப இவங்க 3 பேர் மட்டும் 47 பங்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா மீதி யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அகர்வால். அப்ப அகர்வால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப அகர்வால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க? 60 பார்ட்ல 47 பார்ட் போயிடுச்சுன்னா எவ்வளவு? மீதி 50 60. அப்போ 13 பங்கு தான் அகர்வால் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது எவ்வளவு? இது மொத்தம் 60 பங்கு. 60 பங்குல 13 பங்கு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த ஒரு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து இங்க போறோம் பாருங்க. 9,84,000 60ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பங்கு கிடைக்குமா? 1 6 6 மீதி 38 6 6 36 மீதி 24 6 24. அப்போ அப்புறம் 2 0. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஒரு பங்கு 1 பார்ட் அப்படின்றது எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா நமக்கு 16,400 rupees அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. ஓகேவா?
அகர்வால் இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு 13. அப்போ 13ஆல பெருக்கிக்கோங்க. பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 12 2 மிச்சம் 1 6 18 1 19 9 1 3 3 மீதி 4 164 போட்டோம்னா 2 13க்கு 3 1 மீதி 1 அப்ப 2 0 இறக்கிடணும். அப்ப எவ்வளவு ஆச்சு? நமக்கு மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2,13,200 rupees அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப அகர்வாலனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 13 பார்ட். அதனால அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,13,200 rupees. எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கா? 2,13,200 rupees. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம 3 12க்கு 2 மிச்சம் 1 லாஸ்ட் டிஜிட் என்ன ஆகும்? 200ன்னு சொல்லி வரும்னு தெரியும். அப்ப 200 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்குது. அப்ப இதை வந்துதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு டிஜிட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இது எப்படி போடலான்னு. ஒருவரின் தனிநபர் வருமானம் ரூபாய் 57,000, அவரின் நுகர்வு ரூபாய் 43,000, தனிநபர் வருமான வரி 9,000, தனிப்பட்ட வட்டி பணம் 1000 மற்றும் தனிநபர் சேமிப்பு 4,000 எனில் அவரின் செலவழிப்பு வருமானமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் ஒண்ணுமே இல்லை, ஆனா செலவழிப்பு வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். செலவழிப்பு வருமானம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம். இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னது? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்குற அந்த வருமானத்துல இருக்கிற டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து செலவழிக்கக்கூடிய வருமானமா இருக்குமா. புரிஞ்சுச்சா? கொடுத்த தனி வருமானம் சேலரி இருக்கு இல்லையா, சேலரியில இருந்து டாக்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் சொல்லி சொல்றாங்க. அதுதான் செலவழிக்கக்கூடிய வருமானமா. அப்போ 57,000 அப்படின்றது அவருடைய இன்கமா இருக்கும். இதுல வந்து வருமான வரி டாக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா இன்கம் டாக்ஸை வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போ டாக்ஸை மைனஸ் பண்ண எவ்வளவு ஆச்சு? 9,000 மைனஸ் பண்ணிடுங்க. 0 0 0 7 1 8 48. அப்போ எவ்வளவு ஆன்சரு? 48,000. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48,000 அப்படின்றது ஆன்சரா இருக்கும். செலவழிக்கிற வருமானம் அப்படின்னா என்னன்னா அதுல வருமான வரின்றது இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பேனாவின் விலை ரூபாய் 10 மற்றும் ஒரு பென்சிலின் விலை ரூபாய் 3.50 எனில் பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ரேஷியோவில் கொடுத்தாங்கனாலே இந்த லாஸ்ட்ல இருக்கிறது முக்கியமா பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பென்சிலு, அதுக்கப்புறமா தான் பேனா, இந்த மாதிரி ரேஷியோல கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க, பேனாவினுடைய விலை எவ்வளவா? 10 ரூபாயா. அப்போ பேனா எங்க இருக்குது? இங்க. பேனாவின் விலை எவ்வளவு? 10 ரூபாய். பென்சிலின் விலை 3.50. அப்போ 3.50 போடுங்க. ரேஷியோல கேட்கறாங்க. ஓகேவா? இது எப்படி போடலான்னு பாருங்க. இதுல எழுதுறேன் பாருங்க. பென்சில், பேனா 3.50 10 ரூபாயா. ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியில இருந்து எடுக்கணும்னா ரெண்டையும் வந்து 100ஆல பெருக்கணும்னா புள்ளி வந்து போயிடும். அப்ப இங்க வந்து 350 ரூபா அப்படின்னு சொல்லி வரும் ரேஷியோ. இங்க 2 0 ஆட் பண்ணணும். அப்பதான் 100ஆல பெருக்கிறோம் இல்லையா, அதனால 2 0 ஆட் பண்ணோம்னா 1000 ரூபான்னு சொல்லி வருது. அதுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபை பண்றதை பண்ணுங்க. அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 5ஆல அடிச்சோம்னா 7 5 35. இதுல 5ஆல அடிச்சோம்னா 2 5 10 20. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 7:20 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் எதுல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7:20. இங்க பாருங்க 20:7 கொடுத்துருக்காங்க. அதனால கடைசியா என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பென்சிலா இல்ல பேனாவான்னு சொல்லி பார்க்கணும். பென்சில்னா பென்சில் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் இந்த சம் எப்படி போலான்னு பாருங்க. ரஜினிஷ், குமார் இருவரும் 2 டஜன் மிட்டாய்களை 25%, 75% என்றவாறு பிரித்து கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எப்படி போலான்னு பாருங்க. ரஜினி 6ன்னு வச்சுக்கலாம், குமார் கே. இவங்க 2 பேரும் 2 டஜன் சாக்லேட். அப்புறம் 2 டஜன்னா என்னன்னா, 1 டஜன்னா 12 மிட்டாய், 2 டஜன்னா 24 சாக்லேட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி போறோம்? ரஜினி வந்து 25%. அப்ப இது 25%. குமார் அப்படின்றவங்க 75% பிரிச்சுக்கிறாங்களா. இதுல யாரு கேக்குறாங்கன்னா குமார் தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இது எப்படி போடலான்னு பாருங்க. 100% அப்படின்றது 24 சாக்லேட் அப்படின்னு நமக்கு தெரியுமா. அப்போ 1% கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா 25% கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 25%னா 4ஆல் அடிச்சோம்னா 25% கிடைக்கும். அப்ப இதையும் 4ஆல் அடிச்சோம்னா 6 நாங்க 24. அப்போ 25% அப்படின்றது எவ்வளவு? 6 சாக்லேட். அப்போ ஆர் அப்படின்றவங்க யாரு? ரஜினிஸ் பெற சாக்லேட் எண்ணிக்கை 6னா மீதி யாரு? குமார் தான் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ மொத்த சாக்லேட் 24ல 6 போச்சுன்னா மீதி 18. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18 அப்படின்றதுதான். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த சம் போட்டிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 புடவை மற்றும் 4 சட்டை துணிகளின் மொத்த விலை ரூபாய் 1600. இதே ரூபாயில் ஒரு புடவை மற்றும் 6 சட்டை துணிகளை வாங்கலாம் எனில் 12 சட்டை துணிகள் மட்டும் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போலான்னு பாருங்க. 2 புடவை, இப்போ புடவை சாரி இல்லையா, அதுதான், அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். சட்டைய ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 2 சாரினா எக்ஸ் பிளஸ் 4 ஷர்ட்னா ஒய். மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ரூபாயில் அப்போ 1600 ரூபான்றது அப்படியே இருக்கும். ஒரு சாரி அப்போ 1 எக்ஸ் மற்றும் 6 சட்டை அப்போ 6 ஒய் இஸ் ஈக்குவல் டு சேம் ரேட். அப்போ 1600 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ 12 சட்டையினுடைய ரேட்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சட்டைனா என்னது? ஒய். அப்போ 12 ஒய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. இதை வந்து ஏதாவது ஒன்று சேம் பண்ணி தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சாரி ரெண்டையும் சேம் பண்ணிக்கலாம். இது 2ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 2 மட்டும் நம்ம 2ஆல பெருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா 2x + 12y இஸ் ஈக்குவல் டு 32,000 சொல்லி கிடைக்கும். 32,200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்றோம். இது சிம்பிள் சேஞ்ச் ஆகும் மைனஸ் பண்ணோம்னா. இந்த 2xக்கும் 2xக்கும் கேன்சல் ஆயிடும். ஒய் பாருங்க, பிளஸ் 4yயும் மைனஸ் 12yயும் என்ன ஆகும்? மைனஸ் 6y ஆகுமா? 8y ஆகும். மைனஸ் 8y அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஈக்குவல் டு 1600. 3200லேருந்து 1600 போச்சுன்னா மீதி 1600ன்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது டபுள் பண்ணங்காட்டிக்கு தான் 3200 ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் மைனஸ் பண்ணோம்னா சேம் அதே ரேட் தான் வரும். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 8ஆல் அடித்தோம்னா 1 8 8 8 2 8 16. அப்போ 200 ரூபான்னு சொல்லி வருது. அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். அதனால மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 ரூபான்னு வந்துருச்சு. அப்போ ஒய்னா என்னது? ஒரு சட்டையினுடைய விலை வந்து 200 ரூபாய். அவங்க கேட்கறது எவ்வளவு? 12 சட்டை. அப்போ இது வந்து 12ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு 2 12 24 2 0. அப்போ எவ்வளவு கிடைக்குது? 2400 ரூபாய். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2400 ரூபான்னு சொல்லி கிடைக்குது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4 தமிழ் புத்தகங்கள் மற்றும் 3 ஆங்கில அகராதியின் மொத்த விலை ரூபாய் 750. ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கு எனில் ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 4 தமிழ் புத்தகம், அப்போ 4 டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பிளஸ் 3 ஆங்கில அகராதிய 3 இங்கிலீஷ் டிக்ஷனரி இல்லையா, அதனால இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். மொத்த விலை இந்த ரெண்டோடனுடைய மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா, 750 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஒரு ஆங்கில அகராதியின் விலையானது ஒரு தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆங்கில அகராதினா இங்கிலீஷ் இல்லையா, அப்போ ஒரு இங்கிலீஷ் புக்கானது தமிழ் புத்தகத்தின் விலையை போல் 2 மடங்கா 2 டீன் போடலாம் இல்லையா, இதைத்தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இங்கிலீஷ் புக்குன்றது 2 தமிழ் புத்தகத்துக்கு ஈக்குவலா இருக்குமா. அப்போ இங்கிலீஷ் பை தமிழ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா 2/1. ஓகேவா? எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் என்னன்னா ருபீஸ். இப்ப என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் புத்தகத்துக்கு நேரா 2 அப்படின்னு சொல்லி போடணும். டி இருக்கிற நேரம் 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும்.
போடலாமா? அப்போ தமிழ்னா 4 1 போடுங்க. அப்போ எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் 3 இங்கிலீஷுக்கு நேரா 2 போடுங்க. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 750 ரூபா. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4x பிளஸ் 6x 3 2 6 4 பிளஸ் 6 10x இஸ் ஈக்குவல் டு 750 ரூபா அப்படின்னு வரும். அப்போ 1x அப்படின்றது எவ்வளவு? 75 ரூபா. அப்போ எக்ஸ்னா ருபீஸ்ன்னு தெரியும். அப்போ எத்தனை ருபீஸ்ன்னு கிடைச்சிருக்கு? 75 ரூபான்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கிலீஷ் புத்தகத்தினுடைய விலையும் தமிழ் புத்தகத்தினுடைய விலையும் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கிலீஷ்ன்றது 2x. அப்போ இங்கிலீஷ் புத்தகத்தினுடைய விலை எவ்வளவா இருக்கும்னா இங்கிலீஷ் புத்தகத்தினுடைய விலை 2xனா 150 ரூபா அப்படின்னு வரும். தமிழ் புத்தகத்தினுடைய விலை எவ்வளோனா தமிழ்னா 1x. அப்போ 1xனா எவ்வளவு? 75 ரூபாய். அப்போ டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில அகராதியின் மொத்த விலை இது ரெண்டுனுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா 225 ரூபாய் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 225 rupees அப்படின்றது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவங்க கொடுத்தது அப்படியே 1 by 1 போட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ஒரு பணியாளர் வருடத்தில் முதல் 8 மாதங்களின் சராசரி 2500 ரூபாயையும் அடுத்த 4 மாதங்களின் சராசரி ரூபாய் 1500ஐயும் செலவு செய்கிறார். அவர் அந்த ஆண்டில் 10,000 சேமித்தார் என்றால் அவரது மாத ஊதியம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சராசரி கொடுத்துருக்காங்க. 8 மாதத்துல சராசரி 2500 ரூபாயும் 4 மாதத்துல 1500 ரூபாயும் செலவு செய்யறாராம். 10,000 சேமிக்கிறாரா ஆண்டில். வருஷத்துல 10,000 சேமிக்கிறார் அப்படின்னா அவருடைய மாத ஊதியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 8 மாதத்துல 2500. அப்போ டோட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 8 மாதத்துல 2500 ரூபாய் அப்படின்றத டோட்டலா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டையும் பெருக்கிடுங்க. 8 × 2500ஐயும் பெருக்குனா நமக்கு கூடுதல் கிடைக்கும். அப்போ 8 மாதத்தினுடைய கூடுதல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 25 200ன்னு வரும். 2 0 அப்படி. அப்போ 8 மாதத்தினுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது 4 மாதத்துல சராசரி 1500. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 4 × 1500. அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 4 15 60ன்னு கிடைக்குமா? அப்போ 60 2 0. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது? 6000 சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ இது ரெண்டுமே செலவு தான். இதெல்லாம் என்னது? செலவு. அதுக்கப்புறம் சேமிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்கிறாரு. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துல அவர் எவ்வளோ? 8 4 12. அப்போ இது என்னன்னு தெரியுது? வருஷம். அப்போ வருஷத்துல எவ்வளவு செலவு செஞ்சிருப்பாருன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. எவ்வளவு செலவு செஞ்சிருக்காரு? 20,000 + 6000னா நமக்கும் டோட்டலா எவ்வளவு? 26,000 ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10,000 வருஷத்துல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000. அப்போ மொத்தமா அவரது சேலரி எவ்வளோ இருக்கும் வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சேலரி இன்கம். ஒரு சேலரி கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவர் செலவு செய்த அமௌண்ட்டையும் சேமித்த அமௌண்ட்டையும் தான் கூட்டினோம்னா நமக்கு இன்கம் கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ இன்கம் வாங்கியிருப்பார் அப்படின்னா 26,000 + 10,000 மொத்தம் 36,000 ரூபாய் கிடைச்சிருக்குது. ஓகேவா? இங்க போடுறோம் பாருங்க. இன்கம் எவ்வளவு அவருக்கு? 36,000 ரூபாய். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்கன்னா மாத ஊதியம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 12. 12ஆல வகுத்துட்டோம்னா ஒரு மாசத்துக்கான ஊதியம் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஒரு 12 12 3 12 36,000 36 அப்புறம் 3 0. அப்போ எவ்வளோ ஆச்சு? 3000. அப்போ மாசம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு? 3,000 rupees. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3,000. ஏன்னா இது எல்லாமே வருஷத்துல இருக்கு. நம்ம மாசமா கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 12ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? சிம்பிள் தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதை போல் அதே தொகையை 14 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒரு மாணவனுக்கு ரூபாய் 80 அதிகமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதுதான் எவ்வளோன்னு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்களாம். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒரு 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. தெரியாது இல்லையா? ஒரு அமௌண்ட் 18 × x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு மாணவருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கான அமௌண்ட். எக்ஸ் அப்படின்றது என்னது?
ஒரு மாணவருக்கான அமௌண்ட். ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அமௌண்ட். இப்போ நம்ம 18 பேத்துக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். அதனால 18 × x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க, அதே தொகையை 14 மாணவருக்கு, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே அமௌண்ட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 14 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 14 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 14x வருமா. அது போக மீதி எவ்வளோ இருக்குன்னா 80 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவருக்கும் 80 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு மாணவருக்கு 80 ரூபாய்னா 14 பேர் இருக்காங்க இங்கே. அப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கும், ஒரு மாணவனுக்கு 80 ரூபா அதிகமாக இருக்குன்னா 14 மாணவன் இல்லையா. அப்போ 14ஆல் பிரிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 8 நாங்க 32க்கு 2 மிச்சம் 3, 8 3 11. அப்போ 1120 ரூபா அதிகமாக கொடுத்துருப்பாங்க டோட்டலாக. அப்போ 1120 ரூபா யாருக்கு, அந்த 14 மாணவர்களுக்கும் கிடைச்சிருக்கும். அப்போ இதுதான் டோட்டல் அமௌண்ட் நமக்கு. இப்போ இது ரெண்டுமே சமமா, கொடுத்த அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 18 பேத்துக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்த அமௌண்ட்டை 14 பேத்துக்கு கொடுத்தது போக ஒரு 1120 ரூபா இருந்திருக்கு. அதே ஒவ்வொரு மாணவங்களுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு இது. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்காட்டிக்கு இப்போ 18x = 14x + 1120 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஏன்னா ரெண்டுமே சேம் அமௌண்ட்டு தானே இப்போ. அதனால இப்போ என்ன பண்ணலாம், 14x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா நமக்கு என்ன கிடைக்குது, 4x அப்படின்னு சொல்லி கிடைக்குது, = 1120. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கிடைக்குது, 4ஆல் அடித்தோம்னா 2 8 மீதி 32, 8 32 0. அப்போது ஒரு மாணவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு மாணவர்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280. எக்ஸ்னா என்னது, ஒரு மாணவன் பெறும் அமௌண்ட்டு தான் 280. அப்போது மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 18 மாணவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா ஸ்டார்டிங்கில். அப்போ × 18 அப்படி சொல்லி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 8 8 64க்கு 4 மீதி 6, கடைசியாக 4ன்னு எங்கே முடியுது பாருங்கள், கடைசியாக 4ன்னு இங்கே மட்டும்தான் முடியுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும் நமக்கு, 5040 ரூபா. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 5040 ரூபா அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா இந்த சம்மு. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, மொத்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது, ஆனால் அதை வந்து 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மாணவருக்கு பிரித்து கொடுக்கறதுக்கான அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 18 பேத்துக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னா 18x சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா, அதே அமௌண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 14 பேத்துக்கு பிரித்து கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கா 80 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1120 ரூபான்னு சொல்லி வருது. அதே தான் இங்கே எழுதியிருக்கா. ஓகேவா, இப்போ அமௌண்ட்ன்றது சேம் ஆயிடுச்சு. அப்போ அதனால ஈக்குவல் போட்டாங்காட்டிக்கு நமக்கு எக்ஸ்ன்றது மட்டும் தெரியுது எவ்வளோனா 280 ரூபா. அப்போ எக்ஸ்ன்றது என்ன, ஒரு மாணவன் பெறும் அமௌண்ட் தான் எக்ஸ். டோட்டல் அமௌண்ட்ன்றது நம்ம 18x தான். அதனால நம்ம 18ஆல் பெருக்கிட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, இங்கே போடுறோம் பாருங்க. இது வந்து மனக்கணக்காகவும் போடலாம். எப்படின்னு பாருங்க, 18 பேத்துக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 14 பேத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இங்கிருந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ராவான ஒரு 80 rupees தான். ஓகேவா, இது வந்து ஒரு மாணவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற 4 மாணவருக்குன்னா 4 × 80 1120 ரூபாய்ன்னு சொல்லி வரும். அப்போ இங்கே இருக்கிற 4 எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இங்கே இருக்குது. அப்போ 4ன்றது எவ்வளோனா 1120 ரூபா. அப்போ ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாணவர்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 280 ரூபான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்போ மொத்தமாக எத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்கோம், 18 பேத்துக்கு. அப்போ 18ஆல் பேருக்குன்னா ஆன்சர் வந்துன்னு சொல்லி டப்புன்னு பார்த்த உடனே கூட சொல்லலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு மனிதரின் 3 மாத வருமானம் அவரின் 4 மாத செலவுக்கு சமம் எனில் அவருடைய வருட சேமிப்பு ரூபாய் 600 ஆக இருந்தால் அவரின் மாத வருமானம் எவ்வளவு. மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மாத வருமானம். இந்த சமயம் எப்படி போடலான்னு பாருங்க. 3 மாத வருமானம் சொல்லியிருக்காங்களே, அப்போ 3 மாசத்தினுடைய இன்கம் 3x இன்கம் ஐன்னு போட்டுக்கிறேன். எக்ஸ்னா என்னன்னா மந்த், எக்ஸ்னா என்னது மாதம். ஓகேவா, 3 மாசத்தினுடைய இன்கம் ஆனது அவரின் 4 மாத செலவுக்கு. அப்போ 4x செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர், அதனால EX அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, செலவுக்கு சமம், அதனால ஈக்குவல் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணலான்னா இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும், அதாவது வருமானத்தையும் செலவையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி, இன்கம் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ், அதாவது வருமானம் பை செலவு அப்படின்றது என்னன்னா, இது இன்சைட் கொண்டு வந்துட்டோம். அப்போ இது இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 4x/3x அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது.
ஓகேவா? இப்போ இன்கம்னா எவ்வளவு 4x அப்படின்னு சொல்லி போடணும். எக்ஸ்பெண்டிச்சர்னா எவ்வளவு 3x அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவருடைய சேமிப்பு 600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மாச சம்பளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது போடுறதுக்கு முன்னாடி இப்போ இன்கம்னா என்ன, மாத வருமானம்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். மாத வருமானம் அப்படின்றது என்னன்னா ஒருத்தர் அவருடைய செலவு பண்ற அமௌண்ட்டும் பிளஸ் சேமிக்கிற அமௌண்ட்டும் தான் ஒருத்தருடைய வருமானமா இருக்கும். அப்போ இன்கம்னா என்னது, செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒருத்தருடைய இன்கமா இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேமிக்கிற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 600 ரூபான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 600 ரூபாய் அப்படின்றது வருடத்துல தான் இருந்திருக்கு, வருட சேமிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இயர்லியில 600 ரூபாய் என்னன்றது சேமிக்கிறாரா. ஓகேவா? இது என்னது, சேமிப்பு. ஓகேவா? இப்போ வருஷத்துல வந்து 600 ரூபாய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதுல போடணும். இப்போ இங்க பாருங்க, அது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது வந்து வருஷத்துக்கான சேமிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கமே நம்ம வந்து வருஷத்துல மாத்தணும். ஓகேவா? அப்போ இன்கம் வருஷத்துல மாத்தினா இதை வந்து 3ஆல பெருக்கினா தான் நமக்கு வருஷமா மாறும். ஏன்னா இங்க 4x இருக்குது, இன்கம்ன்றது 4xல இருக்கா. அப்போ 3ஆல பெருக்கினா நாமும் 12 வருஷமா மாறிடுச்சா. அப்போ மேல 3ஆல பெருக்கினா கீழேயும் 3ஆல பெருக்கணும். அப்போ 3ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், மேல 12xன்னு கிடைக்கும், கீழே 9x கிடைக்கும். இப்போ இதை வந்து அப்படியே இதுல அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எவ்வளவு 9x பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்றது 600 ரூபாய் இஸ் இன்கம் எவ்வளவு ஈக்குவல் டு இன்கம் அப்படின்றது 12x. அதாவது இங்க போடுறோம் பாருங்க, இன்கம் அப்படின்றது 12x, எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளவு, செலவு வந்து 9x பிளஸ் சேமிப்பு எவ்வளவு முன்னாங்க 12x, சேமிப்பு எவ்வளவு 600 ரூபாய். ஓகேவா? இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தா நமக்கு என்ன கிடைக்குது, 3x இஸ் ஈக்குவல் டு 600ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ x அப்படின்றது எவ்வளவு கிடைக்குது நமக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எக்ஸ்ன்றது என்னது, மந்த். அப்போ ஒரு மந்த்துக்கான சேலரி எவ்வளவு அவருக்கு 200 ரூபாய். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 மந்த் சேலரி எவ்வளவு 200 ரூபாய் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இன்கம்ன்றது செலவு பிளஸ் சேமிப்புன்னு தெரியணும். இப்போ சேமிப்புன்றது வருஷத்துல கொடுத்துருக்கங்காட்டிக்கு நம்ம வந்து வருமானத்தையும் வருஷத்துல மாத்திரங்காட்டிக்கு நம்ம 3ஆல பெருக்கிக்கிறோம். அப்போ 3ஆல பெருக்கனா நாமும் 12x, கீழே அதே மாதிரி 3ஆல பெருக்கனா 9xன்னு கிடைக்குது. அப்போ 12x இஸ் ஈக்குவல் டு செலவுன்றது 9x பிளஸ் சேமிப்புன்றது 600 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கான அவருடைய வருமானம் எவ்வளவு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்றது நம்ம வந்து 200 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் அப்படின்றது மாதம் தானே, அது எப்படி வந்து இன்கமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க, இயர்லி இன்கம் கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்கம் எவ்வளவு சொன்னோம் 12xன்னு சொன்னோமா. அப்போ நமக்கு இன்கம் எவ்வளவா இருக்குன்னா இயர்லியில வருடத்தினுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 × 200 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். 12 200 24, அப்போ 2400 ரூபாய் இன்கம் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ மாதத்தினுடைய இன்கம்னா மறுபடியும் நம்ம 12ஆல வகுத்தோம்னு நமக்கு எவ்வளவு கிடைக்கும், அதே 200 ரூபாய் சொல்லிதான் கிடைக்கும் இல்லையா? கரெக்டா? அப்போ வருடத்தினுடைய இன்கம் 200 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். இப்போ செலவு பாருங்க, அதுவே செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா செலவு அப்படின்றது நமக்கு வருடத்தினுடைய செலவு எவ்வளவு கிடைச்சிருக்குது 9xன்னு சொல்லி கிடைச்சிருக்குது இல்லையா? அப்போ செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய செலவு, வருட செலவு எவ்வளோன்னா நமக்கு 9x. அப்போ 9 × xனா 200 அப்படின்னு போடுங்க. 9×2 18, 1200 ரூபாய். அப்போ மாதமான செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத செலவு அப்படின்னா டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி போடணும். 12 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12 12 மீதி 6 வரும், 60 I12 60, 150 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ மாத செலவு எவ்வளவு 150 ரூபா. சாரி, அப்போ மாத செலவு எவ்வளவு 150 ரூபா. இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 3 மாத இன்கம்ன்றது 4 மாத செலவுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. 3 மாத இன்கம் இதுதானே, ஒரு மாதத்தினுடைய இன்கம் எவ்வளவு 200 ரூபாய். இப்போ 3 மாசம்னா 3 மாதம் 200 இன்கம் ஆனது 4 மாச செலவு எவ்வளவு 150 ரூபா. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 3 2 6 600, 4 15 600 கரெக்டா இருக்கா? அப்போ அவங்க சொன்ன இது வந்து கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம போட்டது வந்து கரெக்டு தான்.
புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது இது எதுக்காக போட்டேன்னா, இவங்க வந்து இங்க இன்கம் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வருடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இல்லையா செலவு, அதை வச்சு போடணும். வருஷத்துல எவ்வளவு செலவாகுது நமக்கு 9x சொல்லி செலவாகுது. அப்போ 9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலா 200 சொல்லி போட்டோம்னா 150 ரூபா அப்படின்றது செலவாயிருக்கும். அப்போ மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னா 150 ரூபா அப்படின்றது செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு மனிதன் முதல் நாளில் ரூபாய் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கிறான். மீண்டும் 3ஆம் நாள் ரூபாய் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் 15 ரூபாய் செலவு செய்கிறான். இவ்வாறாக அவர் சேமித்து தொடங்கிறார் எனில் 60 ரூபாய் எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 20 ரூபாய் சம்பாதிக்கிறாராம். மறுபடியும் செகண்ட் டே என்ன ஆகுதுன்னா அது 15 ரூபா செலவு பண்ணிடுறாராம். அப்போ மொத்தமா அவர் கையில எவ்வளவு இருக்கும்? இது கையில இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய் இருக்குமா? ஃபர்ஸ்ட் டே 20 ரூபா சம்பாதிச்சு செகண்ட் டே வந்து 15 ரூபா செலவு பண்ணாருன்னா 2 நாள் கூடி அவர் கையில 5 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மறுபடியும் தேர்ட் டே என்ன பண்றாரு? மறுபடியும் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு. அப்புறம் ஃபோர்த் டே என்ன பண்றாராம்? 15 ரூபா செலவு பண்றாரு. அப்போ இங்க என்ன இருக்கும்? மறுபடியும் ஒரு 5 ரூபாய் கையில இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து வச்சாருன்னா அவர் கையில 60 ரூபாய் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப 2 நாள் கூடி அவர் கையில எவ்வளவு இருக்குது? 5 ரூபாய் இருக்குது இல்லையா? 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் இருக்குன்னா 5 ருபீஸ் இருக்குதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாள்ல அவர் கையில எவ்வளவு ருபீஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/2 ருபீஸ் இருக்கலாம் இல்லையா? 2 நாள் கூடி அவர் கையில 5 ரூபாய் இருக்குன்னா அப்போ ஒரு நாள் கூடி அவர் கையில எவ்வளவு இருக்குன்னா 5/2 ருபீஸ் இருக்கும். ஓகேவா? ருபீஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடு 2 மெத்தடா நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ 17 நாள் 22 நாள் 30 40ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 17 நாள் எடுத்துக்கோங்க. 17ன்றத 17ஆவே போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நாள் போடணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? 16ஆவது. அப்போ இதை வந்து 16ஆல பெருக்கணும்னா 16 நாள் எவ்வளவு வரும்னு பாருங்க. இப்போ 16 நாள் எவ்வளவு வரும்னு பாருங்க. அப்போ ஒரு நாள் 5/2னா 16ஆவது நாள்னா இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லி வருமா? அப்போ 16 நாள் கூடி எவ்வளவு இருக்கும்? 1 2 2 8 2 16. 16ஆவது நாள் அவங்க கையில எவ்வளவு இருக்குன்னா 40 ரூபா இருக்கும் இல்லையா? ஓகே. அப்புறம் 17ஆவது நாள் தான் ஆன்சர் இல்லையா? அப்போ 17ஆவது நாள் அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் போய் சம்பாதிப்பான். எவ்வளவு சம்பாதிப்பான்? 20 ரூபா சம்பாதிப்பானா அந்த 20 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோச்சு? 60 ரூபா. அப்போ அவன் கையில எவ்வளவு இருக்கும்? 17ஆவது நாள்ல 60 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17ஆவது நாள். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் இல்லாம டைரக்டா எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்க. இங்க போடுறோம் பாருங்க. நம்ம அவன் வந்து எவ்வளவு கையில இருக்கணும்னு சொல்லியிருக்கான்? 60 ரூபா கையில இருக்கணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? இப்ப நமக்கு 60 ரூபா கையில இருக்கணும்னா எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான்? அதை கழிச்சிருங்க. 60ல 15 ரூபாய் அப்படின்றத செலவு பண்ணியிருப்பான். 45 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? 45ன்றது எத்தனை நாள் கூடி அவன் கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 2 நாள் கூடி 5 ரூபாய் இருக்குன்னா 45 ரூபாய் அப்படின்றது எத்தனை நாள் கூடி இருக்கும் அவங்க கையில? 9 5 45. அப்போ 9 2 நாள் கூடி அவன் கையில 9 2 நாள் கூடி அவன் கையில எவ்வளவு இருக்கும்? 9 5 45. 45 ரூபாய் இருக்குமா? அப்போ அவன் கையில இப்போ 9 2 18 இல்லையா? அப்போ 18 நாள் கூடி அவன் கையில 45 ரூபாய் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஒரு நாள் கூடி 5 ரூபாய் இருக்காது. 2 நாள் கூடி தான் 5 ரூபாய் இருக்கும். அப்போ 9 5 45ன்னு தெரியும். அப்போ 2 நாளும் போது 9 2 18 அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ 18 நாள் கூடி அவன் கையில 45 ரூபாய் இருக்கும் இல்லையா? அப்போ 18 நாள் 45 ரூபாய் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் 60 ரூபாய் இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா அது ஒரு 15 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணிட்டோம். இந்த 45 எப்போ வந்ததுன்னா 60 ரூபாய் இருந்து ஒன்னு கழிச்சக்கு அப்புறம் தான், ஒரு டேவை கழிச்சக்கு அப்புறம் தான் 45ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த 1 டேவை இங்க கழிச்சிருங்க. அப்போ 1 டே கழிச்சிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 17 டேஸ் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? டோட்டல் நம்ம கையில 60 ரூபாய் இருக்கணும். அதுல இருந்து ஒரு 15 ரூபாயை நம்ம கழிச்சிருங்க. கழிச்சுட்டா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? 45 ரூபாய் இருக்கும். இந்த 45 ரூபாய் எவ்வளவு நாள்ல கூடி இருக்குன்னு பார்த்தோம்னா 9 5 45. 9 2 சேர்ந்தாதான் நமக்கு 18 நாள். 18 நாள் கூடிதான் 45 ரூபாய் இருந்திருக்கும். ஆனா இந்த 45 ரூபாய்க்கு முன்னாடி நம்ம கையில எவ்வளவு இருந்திருக்கும்? 15 ரூபாய் கழிக்கிறதுக்குள்ள 60 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அப்போ 60 ரூபான்றது ஒரு நாள் கழிச்சாதான் 15 ரூபான்றது ஒரு நாள் கழிக்கணும். அப்போ 18ல இருந்து 1 போச்சுன்னா 17 ரூபா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.